அப்படின்னு வணக்கம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே பாருங்க. A ball is thrown vertically upwards with the velocity 20 meter per second. ஓகேவா? From the top of multi-story buildings. அதாவது டயக்ராம் இருக்கு பாருங்க. ஸோ இதான் அந்த பில்டிங். ஓகேவா? இந்த பில்டிங்கோட டாப்பில் இருந்து இந்த பாலை எறிகிறாங்க மேலே அப்வர்ட்ஸில். ஸோ மேலே நமக்கு போதா அதோட வெலாசிட்டி என்ன? 20 மீட்டர் பர் செகண்ட். அதுவும் கொடுத்துறான் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ அப்புறம் பார்க்க the height of the point from where the ball is thrown is 25 meter from the ground. ஓகேவா? இது இந்த from the ground அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த கிரவுண்ட்லேருந்து பால் த்ரோ பண்ணப்படுதில்லை. ஸோ இதோட ஹைட் வந்து 25 மீட்டர். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது இந்த கொஸ்டினில் இந்த லைன். ஸோ அதனால் ஃப்ரம் தி கிரவுண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்கான்? ஹவு லாங், ஹவு ஹைட். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று. ஹவு ஹை வில் தி பால் ரைஸ், எவ்வளோ தூரம் இந்த பால் வந்து உயரும் அப்படிங்கிறது கேட்டிருக்கான். ஸோ வாங்க. அப்புறம் ஹவு லாங் பீல் என்ன கேட்டிருக்கான்? வில் இட் பிஃபோர் அந்த பால் ஹிட்ஸ் தி கிரவுண்ட். இந்த பால் வந்து இந்த தரையை அடையிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம், அது எவ்வளோ டைம். ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? என்ன டயத்தில் இருக்கும், எவ்வளோ தூரத்தில் இருக்கும். ஸோ ஹவு லாங். ஓகே, இப்போ ஜி வழி கொடுத்துட்டான் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இப்போ ஆன்சர் பாருங்க. கொஸ்டின் ஏக்கு என்ன? இப்போ இதை வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 25 மீட்டர் இருக்குல்ல, இதை வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத வச்சுட்டாங்க. ஓகேவா? இப்போ இது 25 மீட்டர் அப்படின்னா இதோட அளவு எவ்வளோ இருக்கும்? நல்லா பாருங்கள். இதோட அளவு இது வந்து ஒய் அப்படின்னா இந்த ஒயிலேருந்து இந்த அளவை கழிச்சா தான் நமக்கு இதோட எக்ஸாக்ட் வேல்யூ தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ அதான் ஒய் மைனஸ் ஒய் ஜீரோ அப்படிங்கிறது படுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த டயக்ராம் வரைக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது ஒய் அப்படின்னா இது 25 மீட்டர் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் தெரியும். அப்படின்னா இதுலேருந்து நம்ம கழிச்சா மட்டும் தான் இதோட டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ அதான் கழிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ தெரிஞ்சா? இப்போ ஃபஸ்ட் பாருங்க. இப்போ என்ன கேட்டிருக்கான்? லெட் அஸ் டேக் ஒய் ஆக்சிஸ் இன் தி வெர்டிகலி அப்வர்ட் டைரக்ஷன். பால் மேலே நமக்கு போகுது. ஓகே, வித் 0 அட் தி கிரவுண்ட் அது ஸோ அதாவது பால் என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க. கிரவுண்டை அதாவது கீழே விழுந்த பிறகு அது மோஸ்ட்லி இருக்காது, கண்டிப்பாக 0 தான். அது மாதிரி இந்த பால் ரைஸ் ஆகுதா? இப்போது இப்படி தான் ரைஸ் ஆகுது அப்படின்னா இப்படி விழுது, ரைஸாக இப்படி விழுதா? இந்த இடத்துல பாலோட வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 2 இடத்துல 0வாக இருக்கும், கீழேயும் மேலேயும். ஓகே, இப்போ என்ன கேட்கும்? ஃபஸ்ட் வந்து இப்போது நீங்கள் இதுக்கு இந்த ஃபார்ம் என்ன? ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தோமா 3 கிளாஸ் முன்னாடி, இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் எது கூட நம்ம சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ, இங்கே எக்ஸ்னு கொடுத்துருக்கோம், அங்கே கொஸ்டின் ஒய். ஓகேவா? ஸோ ஏதோ ஒன்று சேம் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ரெண்டுமே. ஓகே, இங்கே எக்ஸ் வேல்யூ தெரியணும்னா இந்த ஃபார்ம்லாம் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே தான் வி ஸ்கொயர், அதாவது ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி வேல்யூ இருக்குது. ஸோ இதில் வந்து ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அது கொடுக்கல, அதனால் இந்த ஃபார்மில் எடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மில் எடுத்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி கொஸ்டின் கொடுத்துருந்தான் 20 மீட்டர் பர் செகண்ட். அப்புறம் அதோட ஆக்சலரேஷன் என்ன? ஆக்சலரேஷன் 2a. ஆமாம், ஆக்சலரேஷன் இங்கே இருக்குது. ஆமாம் சார், டைம் இல்லைங்க. ஓகேவா? ஸோ டைம் இல்லை, அதெல்லாம் அந்த ஈக்குவேஷன் எடுக்கலை. நான் சொல்கிறேன் முன்னாடியே ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஜி அப்புறம் ஏ ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு. ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஜி, மைனஸ் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா கீழே பக்கம் வருது. அப்போடு மேலே போயிட்டு கீழே பக்கம் வருது. ஒரு மோஷன் வந்து இந்த டியூ டு கிராவிட்டியில் கீழே பக்கம் தான் இருக்கும், டவுன் வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ தான் மைனஸ் போட்டிருக்காங்க. வி ஃபைனல் வெலாசிட்டி இங்கே போனோடனே பாலோட ஸ்பீட் வந்து 0 ஆயிரும். ஸோ அதான் போட்டிருக்காங்க வி ஈக்குவல் டு 0. இப்போ இதை அந்த ஃபார்முலா அப்படியே சப்மிட் பண்ணுங்க. முடிச்சா அந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் மைனஸ் ஒய் ஜீரோ போட்டிருக்காங்க. நமக்கு இந்த வேல்யூ தான் தேவை, ஒய் மைனஸ் ஒய் ஜீரோ தான் தேவை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வி ஸ்கொயர் 0 போட்டாங்க, வி ஜீரோ இனிஷியல் வெலாசிட்டி 20 ஸ்கொயர் 2a 2 போட்டாங்க, ஏ ஆக்சலரேஷன் -10, ஒய் மைனஸ் ஒய் ஜீரோ வேல்யூ நமக்கு தேவை. ஸோ அதை வந்து இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இந்த ஒய் மைனஸ் ஒய் ஜீரோ நீங்கள் இதை சால்வ் ரொம்ப ஈஸி. இந்த 20 ஸ்கொயர் அப்படின்னா 4 வரும். ஓகேவா? இப்போ இந்த 20 மைனஸ் அது -10 × 20 இருக்குது. ஸோ -20 வரும். ஓகேவா? அல்லது பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிரும், அது வெறும் 20 தான் இருக்கும். இந்த ஒய் மைனஸ் ஒய் ஜீரோ எல்லாம் அந்த பக்கம் இந்த 5 ஆகும்போது 400 - 20 வரும். ஓகேவா? இப்போ இந்த 400 20யும் காலிங்க என்ன வரும்? ஒரு 2 4 20 மீட்டர் வந்துச்சா? ஸோ அதான் இங்கே ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. மேபி இந்த ஏ மட்டும் கொடுத்துட்டு கேட்கலாம், ரெண்டுமே கேட்க மாட்டாங்க, அது கஷ்டம். ஸோ 1 மட்டும் கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்புறம் பி பாருங்கள். பி என்ன கேட்டிருக்காங்க? பியில் டைம் அல்லது ஏதோ ஒன்று ஹைட்டு. பி சால்வ் பண்ணுறது பார்த்தோம் 2 மெத்தட் எடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் அப்படிங்கிறது.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஈஸி தான். ஆனால் செகண்ட் மெத்தட் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ அதுதான் ஓகேவா. இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தடில் இந்த ஸ்டெப்பையே ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த ஹோல் ஸ்டெப்பையே ஃபஸ்ட் வந்து இஸ் ஃபஸ்ட் மெத்தட் வி ஸ்பிட் த பாத் இன் 2 பார்ட்ஸ். ஒன்று வந்து அப்வர்ட் மோஷன் இங்கேருந்து போகிற மாதிரி, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு A to B போகிற மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து டவுன்வர்ட் மோஷன் இந்த B to C கீழே வர மாதிரி, ஒன்று மேலே போகிற மாதிரி இன்னொன்று கீழே வர மாதிரி எடுத்துருப்பாங்க. ஓகேவா. இப்போ கால்குலேட் கரஸ்பாண்டிங் இங்கே போகும்போது டைம் T1 இதை கால்குலேட் பண்ணுங்க. இங்கே வரும்போது டைம் T2 இது ரெண்டு தான் நமக்கு தேவை. ஸோ அதை அங்கே எடுத்துருக்குங்க. டேக்கன் T1 T2. இந்த இடத்துல வெலாசிட்டி பிங்கிற இடத்துல வந்து வெலாசிட்டி 0 தான். அந்த மேலே சொன்னோம்ல மேலே கீழே 0 அப்படின்னு. ஸோ அது 0 தான் தெரியும் உங்களுக்கு. வி ஹாவ் ஈக்குவேஷன் என்ன, இந்த ஈக்குவேஷன் எடுத்துருக்குங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த இடத்துல V = V0 + AT. ஏமா இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்மிட் பண்ணும்போது தான் நமக்கு T வழி கிடைக்கும் ஈஸியாக. ஸோ அதான் எடுத்துருக்குங்க. ஸோ பார்க்க அதே தான் அப்படியே சப்மிட் பண்ணுறாங்க. V0 20 அங்கே கொடுத்துருங்க கொஸ்டின்லே. ஏயோட வழி -10, T வந்து T1 எடுத்துருக்குங்க. ஸோ அவ்வளோதான். அப்புறம் T1 வழி 2 செகண்ட். நீங்கள் இது சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் வரும். 20 × 10 வரும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது. ஸோ 10 கேன்சல் 2 வரும். ஓகேவா. T1 = 2 செகண்ட். ரெண்டாவது இங்கே இந்த B to C கீழே மக்க வராங்களே, இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். திஸ் டைம் டேக்கன் கோயிங் ஃப்ரம் A to B இது கண்டுபிடிச்சி அப்படி பாருங்கள். ஃப்ரம் B அல்லது இந்த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் இந்த மேலேருந்து. ஸோ அதான் மேக்ஸிமம்னாலே அதிகமானது. ஓகேவா. இந்த பால் ஃபால்ஸ் ஃப்ரீலி அண்டர் ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி G. அதாவது ஆக்சலேரேஷன் எது இருக்காது, G இருக்கும். கிராவிட்டியால் இருக்கிற ஆக்சலேரேஷன் இருக்கும். ஸோ அதான் பால் கீழே வரும்ல. ஸோ அதை அங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பால் இஸ் மூவிங் இன் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். கீழே மக்க வருது. ஸோ மேலாக்க போச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், கீழே வருது அப்படிங்கிறப்போ நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். வி யூஸ் ஈக்குவேஷன் அதே தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணுமோ அதுக்கு தகுந்தால ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குது. 3 தான் மாறி வரும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சால்வ் பண்ணி கரெக்டாக முடிச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன எடுத்துருக்காங்க, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்காங்க. y = y0 + v0t + 1/2 AT². இந்த இடத்துல இது எடுத்தால் மட்டும் தான் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், T2 வழி கிடைக்கும். ஸோ அதனால தான் இது எடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஓகே. இப்போ அப்படியே சப்மிட் பண்ணிட்டாங்க. y0 45 மீட்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்சிருப்போம்ல இந்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. y - y0 = 20 மீட்டர். இப்போ அந்த ஒய்யோட வழி நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு இங்கே கொடுத்துருக்காங்களா இருந்தால் 25 மீட்டர். 25 இந்த 25ஐயும் இந்த 20ஐயும் கூட்டுங்க அப்படின்னு என்ன வரும் 45 மீட்டர். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. y0 = 45 மீட்டர். ஓகேவா. நான் y0 = 45 மீட்டர், y = 0, v0 = 0. இனிஷியல் வெலாசிட்டி 0 தான். ஓகேவா. a = -g. ஸோ அதனால் -10 அது கீழே மக்க வருது. ஸோ அதனால் மைனஸ். அப்புறம் அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்மிட் பண்ணுறாங்க. அந்த சப்மிட் பண்ணி T2 வேல்யூ பார்க்குறாங்க. T2 வேல்யூ 3 செகண்ட் வருது. நீங்கள் இது பொறுமையாக சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். இப்போ டோட்டல் டைம் பார்க்குறாங்க. T1 + T2 ரெண்டையும் கூட்டுறாங்க. 2 செகண்ட் + 3 செகண்ட் டோட்டலாக 5 செகண்ட் வரும். இங்கேயுமே அதே தான். இங்கே என்ன அப்படின்னா டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன் சொன்னோம்ல y = y0 v0t அந்த ஈக்குவேஷனை போட்டு அப்படியே வந்திருப்பாங்க. வந்து கடைசியாக குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி இந்த T வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த இதை வச்சு குவாட்ரிக் ஈக்குவேஷனில் போட்டு T வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. குவாட்ரிக் ஈக்குவேஷன் -b + or -√a² - a2a வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்மிட் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இதை கூட ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஈஸியாக இருக்குது. 2 ஃபார்முலா சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இது வந்து ஒரு ஃபார்முலா தான். ஆனால் அந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து சப்மிட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதான் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.